உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ, அதுவும் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் மனசு. அந்த மாதிரி ஒரு நேரம் கிடைக்கும்போது, அது காலையோ, மாலையோ, இரவோ எப்போ கிடைச்சாலும் சரி, எழுதிக்கிறது நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் எழுதுறது நிறைய நன்மைகளை செய்யும். ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு முதல் நாள் உங்கள் உடல்நிலையை எடுத்துக்கங்க. உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது? அதில் சாதகமான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது? எதிர்பார்க்காத எதிர்மறையான விஷயங்கள் எவ்வளவு இருக்குது? வெறுமனே வாட்ச் பண்ணி எழுதிக்கங்க. ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். நம்மளோட நோக்கம் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம். ஒரு நாள் உறவுகள் பற்றி, ஒரு நாள் பொருளாதாரம் பற்றி, ஒரு நாள் நட்பு அது சுத்தின வட்டாரங்கள் பற்றி, ஒரு நாள் தொழில் அல்லது வேலை. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட விஷயங்களை பாருங்கள். முக்கியமாக உங்களை பற்றி, எப்படி எந்திருக்கிறீங்க, எப்படி செயல்கள் செய்கிறீங்க, எப்படி குளிக்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, எப்படி வேலை செய்கிறீங்க, எப்படி தூங்குறீங்க, உங்களை பற்றி நீங்கள் செயல் செய்கிற விதத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இன்னும் முக்கியமானது. இதெல்லாம் நாம் கவனிக்கும்போது உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளை நாம் பார்க்கும்போது தான் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும்.